ஹாய், நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு போடுறோன்னா, மக்ரோனி வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மக்ரோனி, அதை எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். மக்ரோனி கொஞ்சம் வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேகும்போதே ஸ்பூன் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, இல்லை அடி பிடிக்கும். அவ்வளோதான், மக்ரோனி வெந்துருச்சுன்னா இந்த பதத்தில் இருக்கும். சரிங்களா? இது வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறின தண்ணி போட்டு மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோள மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். இது ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம போட்டோம் இல்லையா மாவு, அது மக்ரோனியில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா பீஸ்லேயும் ஈவனாக மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண மக்ரோனி எடுத்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது. நல்லா ப்ரௌனிஷாக கலர் ஆன பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்க, எந்த லெவலில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா குலுக்கணும்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிளகாத்தூளும் உப்பும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம மக்ரோனி ஸ்நாக்ஸு. இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.